ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கெரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் 16ல் இருக்க மேக்ஸ் கொஷினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் 16ல் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கும். ஒன்று மென்சுரேஷன் 3D, செகண்ட் டாபிக் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அண்ட் தேர்ட் டாபிக் வந்து பசில்ஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி ஒரு 25 கொஷின்ஸ் கொடுத்துருந்துருப்போம். அந்த 25 கொஷின்ஸ்க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின், ஒரு செங்கலின் அளவு 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 7.5 சென்டிமீட்டர் எனில் 20 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 0.75 மீட்டர் என்ற அளவில் உள்ள சுவரை கட்ட தேவைப்படும் செங்கலின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 2 டைமென்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று அந்த செங்கலோடைய டைமென்ஷன், அண்ட் டைமென்ஷன் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இந்த ஃபார்மேட்டில் தான் எப்பயுமே மென்சுரேஷனில் கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ லென்த்துன்னு எடுத்துக்கணும், செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ பிரெத்துன்னு எடுத்துக்கணும், அண்ட் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க வேல்யூவை ஹைட் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த டைமென்ஷன் எதோடதுன்னா செங்கலோட. நெக்ஸ்ட் இன்னொரு டைமென்ஷன் கொடுத்துருக்கான், எதோட இதுனா சுவரோடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, வாலோடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் அதே தான், லென்த் 20 மீட்டர், பிரெத்து 2 மீட்டர், அண்ட் ஹைட் எவ்வளோ 0.75 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த சுவருக்கு தேவைப்படும் செங்கலின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சுவரோடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியுமா? கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா என்ன? L இன்ட்டு B இன்ட்டு ஹெச், அண்ட் அந்த வாலோடைய லென்த் எவ்வளோனா 20 மீட்டர் இன்ட்டு பிரெத் எவ்வளோ 2 மீட்டர், ஹைட் எவ்வளோ 0.75 மீட்டர். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 இன்ட்டு 2 எவ்வளோ 40 இன்ட்டு 0.75. ஒன்று டேரெக்டாக கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு பாயிண்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா பாயிண்டில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 40 இன்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் என்ன பண்ணிப்போம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோமா? பட் டிவைட் பை 100 கிடைக்கும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 10ஐயும் 75ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 2s are 10, இங்கே 5 இன்ட்டு 1 5, ரிமைனிங் 2, 5 5s are 25 கிடைக்கும். இங்கே 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். 2 இன்ட்டு 15 எவ்வளோ 30. இப்போ 30 மீட்டர் க்யூப் தான் எதோடது, அந்த சுவரோடைய அதாவது வாலோடைய வால்யூம். சரி, இதை கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா செங்கலோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். சேம் அதே வால்யூம் ஃபார்மில் தான், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு தான். பட் இங்கே லென்த் எவ்வளோ 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கானா, பிரெத் எவ்வளோ 10 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளோ 7.5 சென்டிமீட்டர். இப்போது இதையும் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். பட் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃப்ராக்ஷனால் கன்வெர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தானே இருக்குது. அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் இந்த நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 10 இன்ட்டு 7.5 எவ்வளோ 75ன்னு கிடைக்கும். இன்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது 20. இப்போ 20 இன்ட்டு 75, 2 இன்ட்டு 75 எவ்வளோன்னு எனக்கு தெரியும் 150. அண்ட் இங்கே ஒரு 0 இருக்கா, அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன 1500 சென்டிமீட்டர் க்யூப். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சுவருக்கு தேவையான செங்கலோட எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த வாலோடைய வால்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த பிரிக், அதாவது செங்கல். ஓகேவா? இப்போ ஆனால் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே யூனிட் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இங்கே சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கா, இங்கே என்ன இருக்குது மீட்டர் க்யூப்பில் இருக்குது. ஒன்று ரெண்டுமே மீட்டர் க்யூப்பில் இருக்கணும், இல்லைனா என்ன பண்ணணும்னா ரெண்டுமே சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கணும். ஸோ நமக்கு எது கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி அப்படின்னா மீட்டர் க்யூபை சென்டிமீட்டர் க்யூபுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. இங்கே யூனிட் எழுதுகிறேன், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் எனக்கு தெரியும். அப்போ 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் க்யூப் வரும் அப்படின்னா சேம் இந்த 100 அப்படியே க்யூப் பண்ணிக்கோங்க. அப்போ எத்தனை ஜீரோஸ் வரும் 6 0 வருமா, 1 2 3 4 5 6. எனக்கு இங்கே எத்தனை மீட்டர் க்யூப் இருக்குது 30 மீட்டர் க்யூப் இருக்குது. இப்போ 30 இன்ட்டு எத்தனை 0 போடணும்னா 6 0, 1 2 3 4 5 6 டிவைடட் பை செங்கலோடைய வால்யூம் எவ்வளோ 1500 சென்டிமீட்டர் க்யூப். இப்போ ரெண்டுமே சென்டிமீட்டர் க்யூப்பில் தான் இருக்குது. ஸோ எது கேன்சல் ஆகும் அப்படின்னா 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 15 இன்ட்டு 2 டைம்ஸ் 30 அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 10,000. இங்கே 2 அப்படின்னு இருக்குது. 2 இன்ட்டு 10,000 எவ்வளோ 20,000. ஸோ அந்த சுவருக்கு தேவையான செங்கலோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 20,000. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 20,000. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஒரு திண்ம நேர்வட்டை உருளையின் மொத்த புறப்பரப்பு 231 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 231
சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் 2/3 பங்கு எனில் அதன் ஆரம் மற்றும் உயரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த சென்டென்ஸை அப்படி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க, வலைப்பரப்புன்னு என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா புறப்பரப்பில் 2/3 பங்கு அப்படின்னு கொடுத்துட்டான். 2/3 பங்குனா என்ன, 2/3 எழுதுமா. 3/2 பங்காக இருக்குது. எதை விட, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை விட 3/2 பங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிற லைனை நான் அப்படியே ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சிலிண்டருடைய ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரம்னா என்ன, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. உயரம்னா ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணணும்னா எனக்கு 2 ஃபார்முலா தெரியணும். சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா அண்ட் சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. இங்கே நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 2πr × h+r. இதுதான் சிலிண்டரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், 231. அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எனக்கு தெரியும், 2πrh ஈக்குவல் டு 2/3. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா, 2πr × h+r. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 2πrh ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. 2πr கேன்சல் ஆகிடுமா. ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த 3 டிவைடில் இருக்குது. டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டு இன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ 3 × hன்னு கிடைக்கும். இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக. ஏன்னா 2 × h+r இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 2h + 2r ஈக்குவல் டு 3hன்னு கிடைக்குமா. இப்போ ஹைட் இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கிற 2 ஹைட்டும் அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். 3h - 2h ஈக்குவல் டு 2rன்னு கிடைக்கும். இப்போ 3h - 2h எவ்வளோ, h ஈக்குவல் டு 2r. இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதி போட்டல, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 231 கொடுத்துருந்தோம். இதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் ஹெச்சுக்கு பதில் நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 2rன்னு அப்ளை பண்ணிக்கலாமா. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. 2πr × ஹெச்சுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம், 2r ப்ளஸ் இங்கே ஒரு r இருக்குது ஈக்குவல் டு 231. 2r + r எவ்வளோ, 3rன்னு கிடைக்குமா. இங்கே எவ்வளோ இருக்குது, ஒரு r இருக்குது ஈக்குவல் டு 231 × இந்த 2 ஆன் சைட் போச்சுன்னா 1/2ன்னு கிடைக்கும். பையோட வேல்யூ 22/7 ஈக்குவல் டு கன்சைட் போச்சுன்னா 7/22 அப்படின்னு கிடைக்கும். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், இந்த 22வையும் 231ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாமா. 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 11 2s are 22. இங்கே 11 2s are 22, ரிமைனிங் 1 இருக்கும். 11 × 1 11. அடுத்து இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 21 இருக்குது. எப்படி இந்த 3 ஈக்குவல் டு கன்சைட் வந்துச்சுன்னா டிவைடில் தான் வரும். ஸோ அப்போ 3யும் 21ஐயும் டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியும். அப்போ 3 × 7 × 21 கிடைக்கும். r × r எவ்வளோ, r² ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7. 7 7s are எவ்வளோ, 49. அப்படி இல்லைனா 7 × 7 அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இன்சைட் வச்சுன்னா ரூட்டாக மாறும். ஸோ ரூட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 × 2 இதுவும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ r² வேல்யூ தான் 7 × 7/2 × 2. அப்போ r வேல்யூ என்ன, √7 × 7/2 × 2. இப்போ ஆன்சர் 7/2. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரி, ஆரோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்று என்ன கேட்டிருக்கான், ஹைட் கேட்டிருக்கானா. ஹைட்டோடைய ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஹைட்டோடைய ஈக்குவேஷன் ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கேன். ஹைட் ஈக்குவல் டு 2r. ஆருக்கு பதில் 3.5 இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 × 3.5 எவ்வளோ கிடைக்கும், 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ அந்த சிலிண்டருடைய ஹைட் எவ்வளோனா 7 சென்டிமீட்டர் அண்ட் அதோடைய ரேடியஸ் எவ்வளோனா 3.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரேடியஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரமும் உயரமும் 2:5 வரணும். இங்கே இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் தமிழில் வந்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இது 2:5 இருக்கணும். ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிலிண்டருடைய ஆரமும் உயரமும், அதாவது ரேடியஸ் ஹைட், இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோனா 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் வலைபரப்புனா என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது CSA அப்படின்னு சொல்லுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 3960/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் உருளையின் உயரம் மற்றும் ஆரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஹைட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரேடியஸும் ஹைட்டும் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோவிலேருந்து நான் எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் நமக்கு ரேஷியோவை பற்றி ஆல்ரெடி தெரியும். ஸோ 2 வேல்யூ ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இதை தனித்தனியாக செப்பரேட்டாக எடுக்கும்போது கூடவே ஒரு வேரியபிளையும் ஆட் பண்ணி எடுத்துப்போம். 2x 5xன்னு எடுத்துப்போம். அப்போ ரேடியஸ் வேல்யூ 2x, ஹைட்டோட வேல்யூ 5x. அப்போ எனக்கு எக்ஸாக்டாக ரேடியஸ் எவ்வளோ ஹைட் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா
இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாமா? சேம் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்துருப்போம். சிலிண்டரோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr/h ஈக்குவல் டு 3960/7 cm². இப்போ பையோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ரேடியஸ் வேல்யூ 2xன்னு தெரியும், ஹைட்டோட வேல்யூ 5xன்னு தெரியும். அப்போ ஆருக்கு பதில் 2x, ஹெச்சுக்கு பதில் 5x அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. 2x இன்ட்டு 5x ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 3960/7 இன்ட்டு 2 ஈக்குவல் கன்சைட் போச்சுன்னா 1/2. பையோட வேல்யூ 22/7 ஈக்குவல் கன்சைட் போச்சுன்னா 7/22. எது கேன்சல் ஆகும்? 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 2வையும் 3960வையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 × 1 2, ரிமைனிங் 1, 2 9s are 18, ரிமைனிங் 1, 2 8s are 16, 0. அடுத்து 22 1980. 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2s are 22, 11 × 1 11, ரிமைனிங் 8, 11 8s are 88, 0. வேறு எது கேன்சல் பண்ண முடியும்? அகெயின் இந்த 2வையும் 180யும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 90 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் இங்கே 2 5s are எவ்வளோ 10. அப்போ 10 x × x x² ஈக்குவல் டு ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது 90 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். x² வேல்யூ 9 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன √9 கிடைக்கும். 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ரேடியஸ் அண்ட் ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 3 அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 3 எவ்வளோ 6 அண்ட் 5 3s are 15. இப்போ 6 cm அண்ட் 15 cm தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ரேடியஸ் 6 cm, ஹைட் வந்து 15 cm. ஸோ இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஹைட் 15 cm. நெக்ஸ்ட் 4th கொஷின். ஒரு கூம்பும் ஒரு உருளையும் ஒரே அடிப்பரப்பும் ஒரே வலைப்பரப்பும் கொண்டவை. ஸோ ஒரே அடிப்பரப்பு அப்படின்னா பேஸ் ஏரியா அண்ட் இந்த இங்கே வந்து கோன் அண்ட் சிலிண்டரோட டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் ஏரியா சேமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே பேஸ் ஏரியா என்னது இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளோடைய ஏரியாவும் அண்ட் சிலிண்டரோட இந்த சர்க்கிளோட ஏரியாவும் சேமாக இருக்கணும். அண்ட் சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா πr². அண்ட் இதுக்கும் என்னது சர்க்கிள் தான், அந்த சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலாவும் அதுக்கும் πr² தான். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, பேஸ் ஏரியா ஈக்குவல்னு சொல்லிட்டானா. ஸோ இது எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற ரேடியஸும் இங்கே இருக்கிற ரேடியஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ கோனோட ரேடியஸும் சிலிண்டரோட ரேடியஸும் ஈக்குவல். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சா? ஸோ அடிப்பரப்பு சேமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேஸ் ஏரியா சேமாக இருக்கணும். அப்போது இந்த அடிப்பரப்பு அண்ட் இன்னொன்று என்னதுன்னா வலைப்பரப்பும் கொண்டவைன்னு கொடுத்துருக்கானா. ஸோ அடிப்பரப்பு அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ரேடியஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்று வலைப்பரப்புனா என்ன கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா πr/l ஈக்குவல் டு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πr/h. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஆர் இங்கே இருக்கிற ஆர் ரெண்டுமே சேம் தான். அப்போ கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற பை இங்கே இருக்கிற பை இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது L ஈக்குவல் டு 2 × hன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உருளையின் உயரம் 2.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று இங்கே L அப்படின்னா கோனோட ஸ்லாண்ட் ஹைட், ஹெச் அப்படின்னா சிலிண்டரோட ஹைட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருளையின் உயரம், அதாவது சிலிண்டரோட ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. என்னது 2.5. அப்போ இந்த ஹெச்சுக்கு பதில் நான் 2.5 அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ 2 × 2.5 ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரி, ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு 5 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா கூம்பின் ஆரம், அதாவது கோனோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளோ 3 மீட்டர். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கூம்பின் கன அளவு. கன அளவுனா என்ன வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கோனுக்கு 1/3 πr²h. எனக்கு கோனோடைய ரேடியஸ் தெரியும் 3 அப்படின்னு, பட் ஹெச்சோட வேல்யூ எனக்கு தெரியாது. இங்கே ஹெச் அப்ளை பண்ணது வந்து சிலிண்டரோட ஹைட் தான் 2.5. பட் இங்கே போட்டிருக்கிற ஹெச் வந்து இது வந்து கோனோட ஃபார்முலா தானே. அப்போ இங்கே போட்டிருக்கிற ஹெச் வந்து கோனோட ஹைட்டு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன்னா இங்கே சென்டரில் பர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இதை தான் கோனோட ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை தான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஸ்லாண்டாக இருக்குல்ல இது தான் ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ தான் எனக்கு தெரியும், பட் இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த டயக்ராம் அப்படியே மறுபடியும் ட்ரா பண்ணுறேன். இதில் எல்லோட வேல்யூ 5ன்னு எனக்கு தெரியும், ரேடியஸ் வேல்யூ 3ன்னு தெரியும். இதை வச்சு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன 90 டிகிரி இருக்கணும் ஆங்கிள் ஓகேவா. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரெண்டு சைடு தெரிஞ்சதுன்னா இன்னொரு சைடு கண்டுபிடிச்சிடலாம். எதை வச்சு அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் வச்சு. பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்ன? ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இது ஹைப்போட்டெனியஸ் அப்படின்னா இருக்கிறதுல லென்த் அதிகமாக இருக்கிற ஏரியா, லென்த் அதிகமாக இருக்கிற சைடு. ஸோ லென்த் அதிகமாக இருக்கிற சைடு என்ன 5. அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னென்னு எனக்கு தெரியாது, இது என்னது ஹெச் தானே, அப்போ ஹெச் ஸ்கொயர்னு வச்சுப்போம். ப்ளஸ் அட்ஜசன்ட் வேல்யூ என்ன 3. 3 ஸ்கொயர் வேல்யூ என்னது 9 அப்படின்னு கிடைக்குமா. 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 3 ஸ்கொயர் 9. 9 அண்ட் சைட் போச்சுன்னா -9 மாறிடும் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். இப்போ 25 மைனஸ் 9 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்குமா. 16னா ஹெச் ஸ்கொயர்னா ஹெச்சோட வேல்யூ என்னது 4. சரி, ஹைட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரேடியஸும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் பையோட வேல்யூ அப்ளை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஆன்சரில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரில் பை இருக்கணும், அப்போ அந்த பை அப்படியே இருக்கட்டும். ரிமைனிங் என்ன இருக்குது 1/3. ஆர் ஸ்கொயர்னு இருக்கா, ஆரோட வேல்யூ என்ன 3. 3 ஸ்கொயர்னா 3 × 3. ஹெச் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 4. 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். 3 4 சார் எவ்வளோ 12. அண்ட் வெளியே ஒரு பை இருக்கா. இப்போ 12 பை மீட்டர் க்யூப் தான் அந்த கோனுடைய வால்யூம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 12 பை மீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் 5th கொஷின். ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டம் 4√3 மீட்டர். மூலை விட்டம்னா என்ன டயக்னல். ஸோ டயக்னல் வந்து 4√3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எனில் அதன் கன அளவு என்ன, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ கனசதுரம்னா என்ன கியூப். ஸோ கியூபோட டயக்னல் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா √3a ஈக்குவல் டு அதோட வேல்யூ தான் என்னது 4√3ன்னு கொடுத்துட்டாங்க. √3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது 4 மீட்டர். அண்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த கியூபோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. கியூபோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஏ கியூப். ஏவோட வேல்யூ 4 தானே, அப்போ 4 அப்படிங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 கியூப் தான் அதோட ஆன்சர், அதாவது 64 மீட்டர் கியூப். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 6th கொஷின். இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம். ஆரம்னா என்னது ரேடியஸ். ஸோ 2 ஸ்பியர் இருக்குது, ஸ்பியரோடைய ரேடியஸோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R1 R2ன்னு எடுத்துக்கலாமா. 4:7 எனில் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன அளவுனா என்ன வால்யூம். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸ்பியரோடைய வால்யூம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா 4/3 πr கியூப். அண்ட் இங்கே ரேடியஸ் 1 ரேடியஸ் 2ன்னு எடுத்ததுனால இங்கே R1 கியூப்னு வரும் அதே ஃபார்மில் தான், பட் ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, R2 கியூப்னு கிடைக்கும். ஸோ 4/3 கேன்சல் ஆகிடும். என்ன ரேஷியோவில் தானே இருக்குது, பை கேன்சல் ஆகிடும். R1 கியூப், R1ஓட வேல்யூ என்ன 4. அண்ட் இன்னொன்று ரேஷியோவில் இருக்கும்போது வேல்யூ செப்பரேட்டாக எடுக்கணும்னா கூடவே வேரியபிள் ஆட் பண்ணிக்கணுமா. அப்போ 4x 7x. இப்போ இங்கே 4x ஹோல் கியூப் = 7x ஹோல் கியூப். 4 கியூபோட வேல்யூ என்ன 64. அண்ட் எக்ஸ் கியூப் இங்கே என்ன இருக்குது 7 கியூபா. 7 கியூபோட வேல்யூ என்ன 343. அண்ட் இங்கேயும் எக்ஸ் கியூப் தான். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 64:343. இதுதான் அந்த வால்யூம்க்கான ரேஷியோ. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 7th கொஷின். 2 மீட்டர் மற்றும் 1 மீட்டர் ஆகியவற்றை முறையே நீள அகல உயரங்களாக உடைய கன செவ்வகத்தின் வெளிப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கனசதுரம்னா என்னது, கன செவ்வகம்னா என்னது கியூபாய்டா. கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் கியூபாய்டோடது என்ன அப்படின்னா 2 × LB + BH + LH. 2 × லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர். ஏன்னா அவனே கொடுத்துட்டானா நீளம் அகலம் உயரம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீளம் 2 மீட்டர், அகலமும் 2 மீட்டர் தான், உயரம் வந்து 1 மீட்டர். ஸோ லென்த் 2 மீட்டர், பிரெத் 2 மீட்டர், ஹைட் 1 மீட்டர். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு கொடுத்துருக்கானா லென்த் 2 பிரெத் 2. 2 சார் எவ்வளோ 4 ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட் 2 × 1 2 தான் கிடைக்கும். ப்ளஸ் லென்த் இன்ட்டு ஹைட்டா 2 × 1 அகெயின் 2 தான் கிடைக்கும். இப்போ 4 + 2 6, 6 + 2 8. இப்போ 2 × 8 வேல்யூ என்னது 16. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 16 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2 × LB + BH + LH. நெக்ஸ்ட் 8th கொஷின். இரு கோலங்களின் பரப்பளவின் விகிதம்
1:4 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவுனா என்ன அப்படின்னா ஏரியா, கரெக்டாக? ஸோ ஏரியாவோட ரேஷியோ என்னென்னா 1:4 அண்ட் ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா 1 ஏரியா 2ன்னு எடுத்துக்கலாமா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? கன அளவின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. அதாவது வால்யூம் 1 இஸ் டு வால்யூம் 2 இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². இதுக்கும் என்னது சேம் 4πr² தான். பட் ரெண்டு ஏரியா அப்படின்றதுனால, ரெண்டு ஸ்பியர் அப்படின்றதுனால இங்கே r1² இங்கே r2² எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 1:4. எது கேன்சல் ஆகும்? 4 கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். இப்போ r1² இஸ் டு r2² ஈக்குவல் டு 1:4. அண்ட் இன்னொன்று ரேஷியோவில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைடில் எழுதிக்கலாமா? அப்போ r1/r2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. இப்போ r1/r2 மட்டும்தான் எனக்கு வேணும். ஸ்கொயர் அண்ட் சைட் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ √1/4 வேல்யூ என்னது? 1/2. இப்போ r1ஓட வேல்யூ 1, r2ஓட வேல்யூ 2. அண்ட் இது அகைன் நீங்கள் ரேஷியோவில் கூட மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. 1:2. அண்ட் இந்த ரேஷியோ அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரேஷியோவில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? வேல்யூ செப்பரேட்டாக எடுக்கும்போது கூடவே ஒரு வேரியபிளையும் எடுத்துக்கணும். அப்போ r1ஓட வேல்யூ 1x, r2ஓட வேல்யூ 2x. இப்போ வால்யூம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம்ல, 4/3 πr1³ இங்கே 4/3 πr2³. 4/3 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். r1ஓட வேல்யூ என்ன? 1x. இப்போ 1x ஹோல் க்யூப் இஸ் டு r2ஓட வேல்யூ என்ன? 2x ஹோல் க்யூப். ஸோ இதோட வேல்யூ x³ கிடைக்கும். இதோட வேல்யூ 2³ வேல்யூ என்னது? 8 x³ கிடைக்கும். x³ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 1:8 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வால்யூமோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:8. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1:8. நெக்ஸ்ட் 9th கொஷின். ஸோ இந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கொஷின் என்னென்னா, கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 12 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. இரட்டிப்புனா என்ன? 2 டைம்ஸ். ஸோ ஒரு அமௌண்ட் வந்து 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 12 இயர்ஸ் ஆகுது. சரி, அதே அமௌண்ட்டு எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு? ஸோ இதே அமௌண்ட்டு 8 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த பேசிக்ஸ் எடுக்கிற வீடியோவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 2 ப்ராக்டிஸ் செட்டுக்கான சொல்யூஷன் போட்டிருப்போம். சொல்யூஷன் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலேயும் நம்ம சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 டைம்ஸ், 8 டைம்ஸ், 3 டைம்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தா அப்படின்னா 2 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இங்கே பேஸில் 2 இருந்துச்சுன்னா அடுத்த வேல்யூவையும் 2 பவருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 8 2 பவருக்கு மாற்றணும்னா 2³ எழுதிக்கலாமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே எழுதியிருக்கிற வேல்யூவில் இருக்க இந்த பவர் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்டூ கொஷினில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் இயர் எவ்வளவோ அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 12 எவ்வளோ? 36. அப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 36 இயர்ஸ். நெக்ஸ்ட் 10th கொஷின். அசல் ரூபாய் 7250 ஆனது 10% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே என்ன அப்படின்னா 1 to 1 இதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த 1 to 1 அப்படின்ற நம்பர் எப்போ எடுத்துக்கணும்னா, இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 to 1 எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட்டை 3 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1331 எடுத்துக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட்டை 4 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 14641 இப்படின்ற நம்பரை எடுத்துக்கணும். பட் இங்கே கொஷின் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. பட் எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி கேட்கலாம், ஹாஃப் இயர்லி கேட்கலாம், ஆனுவலி கேட்கலாம். பட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை காம்பவுண்டட் ஆனுவலின்னு எடுத்துக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ஆனுவலினா வருஷத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி. ஓகேவா? அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை டைம் பே பண்ணியிருப்பீங்க? 2 டைம் தான் பே பண்ணியிருப்பீங்க. அப்போ 2 டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா 1 to 1 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற பிரின்சிபலில் இந்த 1க்கு நேராக எழுதிக்கோங்க. 7250. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 10% கொடுத்துருக்கானா? அப்போ இந்த 7250 எழுதியிருக்க நம்பருக்கு 10% என்னென்னு கண்டுபிடிச்சி அப்படியே அடுத்த பொசிஷனில் எழுதிக்கோங்க. 7250ல் 10% எவ்வளோனா
725. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு நம்பருக்கான 10% வேணும்னா லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும். அப்போ 725.0 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் வேல்யூ இல்லை. ஸோ 725 மட்டும் எடுத்துக்கலாம். சேம் அகெயின் 725க்கு 10% எவ்வளோன்னு பாருங்கள். அதை எடுத்து இங்கே அப்படி எழுதிக்கோங்க. அப்போ ஆன்சர் 72.5 கிடைக்குமா? இப்போ எனக்கு கொஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டான்னா இந்த பிரின்சிபலை விட்டுட்டு ரிமைனிங் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மொத்த தொகைன்னு கேட்டிருக்கான் அப்படின்னா, அதாவது டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல்லே ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதில் கேட்டிருக்கிறது வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 725 எவ்வளோ? 1415 கிடைக்கும். இங்கே 1 × 72.5 72.5 தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.5, இங்கே 2, 7 + 5 12க்கு 2 ரிமைனிங் 1, இங்கே 5, இங்கே 1. இப்போ 1522.5 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th கொஷின். 5% வருட வட்டி விகிதத்தில் ரூபாய் 6800க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இதுவும் காம்பவுண்டட் ஆனுவலி தான். 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 2 டைம் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறீங்க. 1:1 எடுத்துக்கலாமா? 6800 தான் பிரின்சிபல் அமௌண்ட். அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 5%. அப்போ 6800ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். 6800ல் 10% எவ்வளோ? 680. 5%னா 10%ல் பாதி தான் 5%. கரெக்டாக? அப்போ 680ல் பாதி எவ்வளோ? 340. இதுதான் அதோட 5%. சேம் 340ல் 5% கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். 340ல் 10% எவ்வளோ? 34. அப்போ 5% எவ்வளோ? 17 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ பிரின்சிபலில் விட்டுருங்க. 2 × 340 எவ்வளோ? 680. அண்ட் இங்கே ஒரு 17 ஆட் பண்ணிங்கன்னா 697 கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 12th கொஷின். வருட கூட்டு வட்டி 20% ஆக இருக்கும்போது காலாண்டிற்கு வட்டி கணக்கிடப்படுகிறது. காலாண்டுனா என்னது? 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எனில் ரூபாய் 18,000க்கு 6 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இப்போ எனக்கு தெரியும் ஆல்ரெடி காலாண்டிற்குனா என்ன, 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டலாக எத்தனை மந்த்துக்கு கொடுத்துருக்கான்? 6 மந்த்ஸ் கொடுத்துருக்கானா? அப்போ எத்தனை டைம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருப்போம்னா 2 டைம் பே பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவோம். அப்போ 2 டைம் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறீங்க. அப்போ இதுக்கு என்ன நம்பர் எடுத்துக்கணும்? 1:1 தான் எடுத்துக்கணும். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, எப்பயும் போல் இந்த பிரின்சிபல் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. 18,000 என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த 20% கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 20% அப்படின்றது வருஷத்துக்கு தான் எப்பயுமே கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே 1 இயருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது 3 மாதத்துக்கு மட்டும்தான். ஓகேவா? அப்போ குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்துட்டோம். அதாவது காலாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5% கிடைக்குமா? அப்போ இந்த 18,000ல் 20% எவ்வளோன்னு பார்க்கக்கூடாது, 5% தான் எவ்வளோன்னு பார்க்கணும். இதுவே அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 4க்கு பதில் 2ஆல் டிவைட் பண்ணி அதை தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 18,000ல் 5% எவ்வளோ? 18,000ல் 10% எவ்வளோ? 1800. அதில் பாதி 5% எவ்வளோனா 900ன்னு கிடைக்கும். 900ல் 10% 90. அதில் பாதி 45 தான் 5%. எனக்கு கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அப்போ பிரின்சிபலை விட்டுருங்க. 2 × 900 எவ்வளோ? 1800. இங்கே ஒரு 45 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1845ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. ரூபாய் 600 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை ரூபாய் 661.50 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால்னு கொடுத்துட்டாங்களா? இது வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹாஃப் இயர்லினா என்னென்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறது. ஓகேவா? அப்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2 டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறீங்க. அப்போ எத்தனை வருஷத்தில் இனிஷியலாக 600 ரூபா அப்படின்ற அமௌண்ட்டு 661.50 அப்படின்னு கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துட்டா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டைம்ஸா 3 டைம்ஸா 4 டைம்ஸா இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாஸ்கல் ட்ரையாங்கில் இருக்க நம்பர்ஸும் எடுத்துக்கணும். பட் இங்கே எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரியாத போது எனக்கு என்ன நம்பர் எடுக்கணும்னு தெரியாது. கரெக்டாக? பட் எப்பயுமே அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க 1 வந்து மாறாது. அந்த 1 வந்து அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? இந்த 1க்கு நேராக என்ன எழுதுவீங்க? பிரின்சிபல் எழுதுவீங்களா? அடுத்து அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் வட்டி கணக்கிடப்பட்டால்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை 2ஆல் டிவைட் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஆன்சர் 5%.
இங்கே நீங்கள் 2ன்ற நம்பர் போட்டாலும் சரி இல்லை 3 போட்டாலும் சரி என்ன பண்ணணும், இந்த 600ல் 5% கண்டுபிடிச்சி தான் இங்கே எழுதணும். கரெக்டு தானே? இப்போ 600ல் 5% எவ்வளோ? 600ல் 10% 60, அப்போ 5% 30 அப்படின்னு கிடைக்கும். சரி, ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். இங்கே 600ன்னு இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது? 661.50 இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 61.50 அதிகமாக இருக்கா? அப்போ இங்கே 13 இருக்குன்னா 30யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 60 வரும். இதுவே 30யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 19 மாறிடும். பட் எனக்கு தேவை 61.50 மட்டும்தான். அப்போ இங்கே நம்பர் வந்து 3 வரக்கூடாது, கண்டிப்பாக என்ன நம்பர் வரணும்? 2 மட்டும்தான் வரணும். சரி, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 எப்போ எடுப்போம்? 2 டைம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் 1, 2 அப்படின்ற நம்பரை எடுப்போம். அப்போ இதை வச்சு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு 2 டைம் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அப்போ 2 டைம் பே பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை இயர் வந்திருக்கும்? அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டாலும் கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ 6 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருப்பீங்க. 2 டைம் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க அண்ட் அடுத்த 6 மந்த்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. டோட்டலாக எத்தனை மந்த் வருதுன்னா 12 மந்த் வருது. 12 மந்த் இயருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 இயர்னு வருமா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 இயர். ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர்லாம் தேவையே இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு இங்கே என்ன நம்பர் போடணும், 2 போடணுமா 3 போடணுமா அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 3 போட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக போயிடும். பட் கொஷனில் கொடுத்துருக்கிறதே 61.50 தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா? அப்போ 2 போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் வேணால் செக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து என்ன நம்பர் எழுதணும்? 1 எழுதணுமா? 30ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 30ல் 10% எவ்வளோ? 3. 5% அதில் பாதி 1.5. இதை 3 ஆட் பண்ணிங்கன்னா 661.50 வரணும். கரெக்டாக? அப்போ இங்கே 600 30 × 2 எவ்வளோ? 60. இங்கே ஒரு 1.5 ஆன்சர். ஸோ இங்கே இருக்கிற அதே வேல்யூ இங்கே கிடச்சிருக்கா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 1 இயர் அப்படின்றது ஆன்சர் கரெக்டு தான். நெக்ஸ்ட் 14th கொஷின். கூட்டு வட்டி பெறும் தொகை 4 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. 3 மடங்குன்னா என்ன? 3 டைம்ஸ் ஆகுது. ஒரு அமௌண்ட் வந்து 3 டைம்ஸ் ஆகுது. எத்தனை வருஷத்தில்? 4 இயர்ஸில். சரி, அதே அமௌண்ட்டு 27 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. சேம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் 9th கொஷின் சால்வ் பண்ணோம்ல, இதே ஃபார்மேட் தான் அந்த கொஷினும். ஸோ நீங்கள் வேணால் இந்த கொஷினை ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 15th கொஷின். ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஸோ 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 15 இயர்ஸ் ஆகுது. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? அத்தொகை 8 மடங்காகும். எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 8 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? இதுவும் அதே ஃபார்மேட் தான். ஸோ லாஸ்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கொஷன் கூட நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இங்கே 2 இருக்கா? இங்கே 8 என்ன பண்ணுவோம்? 2 கியூப்னு எழுதுவோம். ஸோ இங்கே இருக்கிற பவரையும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் இயரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் எவ்வளோ? 45 இயர்ஸ். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 45 இயர்ஸ். நெக்ஸ்ட் 16th கொஷின். ரூபாய் 20,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி ரூபாய் 23,152.50 ஆகும்? இந்த நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். பட் அது வந்து காம்பவுண்டட் செமி ஆனுவலி, அதாவது ஹாஃப் இயர்லின்னு படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலின்னு தான் எடுத்துக்கணும். ஆனுவலினா என்னது? வருஷத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ண போகிறோம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1-to-1 இருந்தாலும் சரி, 1-3-3-1 இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 1 சேஞ்ச் ஆகாது. அண்ட் இதுக்கு கீழே எடுக்கிற நம்ம பிரின்சிபலும் சேஞ்ச் ஆகாது. அண்ட் இன்னொன்று என்னது? 5% கொடுத்துருக்கானா? அப்போ இந்த 20,000ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அடுத்த பொசிஷனில் எழுதணும். 20,000ல் 10% எவ்வளோ? 2,000. அப்போ 5%னா அதில் பாதி 1,000 ருபீஸ்னு கிடைக்கும். எனக்கு இங்கே 20,000 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? 23,152.50. இங்கேருந்து இங்கே எவ்வளோ அதிகமாகுது? 3,152.50 அதிகமாகுதா? அப்போ இந்த 1000-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,000 தான் கிடைக்கும். பட் எனக்கு எவ்வளோ வேணும்? 3,000க்கு மேலே வேணும். அப்போ கண்டிப்பாக இங்கே 3 அப்ளை பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். எப்போ இங்கே 3 எடுப்பீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 3 டைம் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா தான் 13 அப்படின்ற நம்பர் எடுக்கணும். இப்போ 3 டைம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 இயர்ஸ். ஸோ இதிலே ஆன்சரை பிக் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாலாம் 3152.50 தான் வருதான்னு செக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்றேன் இதே ஆன்சர் தான் வருதுன்னு. ஓகேவா? அடுத்து என்ன நம்பர் எழுதணும்? 31 எழுதணுமா? 1000ல் 5% எவ்வளோ? 10% 100. 5% எவ்வளோ? 50. சேம் 50ல் 10% எவ்வளோ? 5.
அதில் பாதி 5% 2.5. இங்கே ஒரு 20,000 3 into 1000 எவ்வளோ 3000. 3 into 50 எவ்வளோ 150. 1 into 2.5 2.5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20,000 ப்ளஸ் 23,000. இங்கே எவ்வளோ இருக்குது 150 இருக்குது. இப்போ 23,150 இங்கே ஒரு 2 இருக்குது 0.5. ஸோ கொஷனில் கொடுத்துருக்க அதே வேல்யூ தான் இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ நான் பிக் பண்ண 3 years அப்படின்றது ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 17th கொஷின். ஸோ இதிலேருந்து லாஸ்ட் 9 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பசில்ஸில் இருந்து தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் டைரக்ஷன் என்னென்னு எழுதி போட்டுறேன். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இது கிழக்கு, மேற்கு, வடக்கு அண்ட் தெற்கு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிக்கு தெற்கில் ஏயும் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதோடைய தெற்கு பகுதியில், அதாவது சவுத்தில் யார் இருக்கா, ஏ இருக்கா. ஸோ பி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பியோட சவுத் எது, சவுத்துனா என்ன பண்ணியிருக்கோம், ஆரோ மார்க் கீழே போட்டிருக்கோமா. ஸோ பியோட சவுத் டைரெக்ஷனில் யார் இருக்கா, ஏ இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு கிழக்கில் சியும், கிழக்குனா என்னது, ஈஸ்ட். ஸோ பியோட கிழக்கு ஈஸ்ட் சைடில் யார் இருக்கா, சி இருக்காங்க. இருந்தால் சியை பொறுத்து ஏ எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியிலேருந்து பார்க்கும்போது ஏ என்ன டைரெக்ஷனில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைரெக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். இங்கே சவுத்து, இங்கே வெஸ்ட், இது ரெண்டு ஜாயின் ஆகிற இந்த டைரெக்ஷன் என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சவுத் வெஸ்ட். ஸோ ஏ எந்த திசையில் இருக்கும்னு தான் கேட்டிருக்கான். ஸோ சியிலேருந்து பார்க்கும்போது தான் ஏ என்ன டைரெக்ஷன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் ஏஐ பொறுத்து சி எந்த திசையில் இருக்கும்னு கேட்டானா ஏலேருந்து சி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த டைரெக்ஷன் வரும். ஓகே, இந்த ஆரோ மார்க் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டோட்டலாக 8 டைரெக்ஷன் இருக்கும். இங்கே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு போட்டிருக்கீங்களா. இன்னொரு 4 டைரெக்ஷன் இருக்கும். இங்கே நார்த் வெஸ்ட்டுன்னு இருக்கும், இங்கே நார்த் ஈஸ்ட்டுன்னு இருக்கும், இங்கே சவுத் வெஸ்ட்டு, இங்கே சவுத் ஈஸ்ட். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் சவுத் வெஸ்ட். நெக்ஸ்ட் 18th கொஷின். இது வந்து பிளட் ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஏ என்பவர் பியின் சகோதரின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏ வந்து யாரோட சகோதரி, பியோட சகோதரின்னு கொடுத்துருக்கான். இப்போ பி ஏ. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இன் பிட்வீனில் ஆரோ மார்க் போட்டிருக்கல. இந்த ஆரோ மார்க் எதுக்கு நான் மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா சிப்ளிங்ஸ்க்கு மட்டும், அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த மாதிரி ரிலேஷன் வந்துச்சுன்னா ஆரோ மார்க், சிங்கிள் ஆரோ மார்க் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பவரில் இந்த மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த மைனஸ்னால் ஃபீமேலை மென்ஷன் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் அப்படின்னா மேல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா ஏ வந்து பியோட சகோதரி, அதாவது ஏ வந்து பியோட சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. பட் பி வந்து பிரதரா சிஸ்டரானு எனக்கு கொடுக்கல. ஒரு கொஷனில் பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் கொடுக்கலனா, அதாவது பிரதரா சிஸ்டரா அப்படின்னு மேலா ஃபீமேலான்னு கொடுக்கலனா நீங்களாம் எடுத்துக்கக்கூடாது. ஏ மட்டும்தான் சிஸ்டர்னு கொடுத்துருக்கான், பியோட ஜெண்டர் இது வரைக்கும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் ஏ மைனஸ்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சி என்பவர் பியின் மகன் அப்படின்னு கொடுத்துருக்கானா, ஸோ பியோட மகன் யார், சி. அண்ட் மகன்னா யார், மேல் தானே, இப்போ ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போயும் எனக்கு என்ன கொடுக்கல, பியோட ஜெண்டர் கொடுக்கல. ஸோ பி வந்து ஃபாதராகவும் இருக்கலாம், இல்லை மதராகவும் இருக்கலாம். அண்ட் இங்கே இன்னொன்று டவுன் ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, அதாவது சன் டாட்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் டவுன் ஆரோ மார்க் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டி என்பவர் சியின் மகள், சியோட மகள் யார், டி. மகள்னா என்ன, அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அகெயின் டவுன் ஆரோ மார்க் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபீமேல். லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கான், டி என்பவர் ஏயின். அப்போ ஏலேருந்து பார்க்கும்போது டி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் 19th கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா, நம்பர்ஸும் இருக்குது, லெட்டர்ஸும் இருக்குது. அண்ட் லெட்டர் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்எஸ்கியூபி, அதாவது பிக்யூஆர்எஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் பின்னு இருக்கோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் அப்ளை பண்ணிக்கணும். எங்கெல்லாம் கியூ இருக்கோ அதுக்கு பதில் மைனஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஆருக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் எஸ்ஸுக்கு பதில் டிவிஷன் சிம்பிள் அப்ளை பண்ணிக்கணும். அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் இதில் கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்கான். அப்ளை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 36 4 8 7 4ன்னு இருக்கா. 36 4 8 7 4. ஃபஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது, ஆர். ஆருக்குன்னா என்னது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அடுத்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னா டிவிஷன். அடுத்து கியூ மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்னா என்னது, ப்ளஸ். ஸோ நமக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு போர்ட் மாஸ் ரூல் தெரியணும். போர்ட் மாஸ் என்னது, பினா ப்ராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது பினா ப்ராக்கெட் இங்கே இல்லை, ஆஃபும் இல்லை. ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணணும், டிவிஷன். ஸோ டிவிஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிடும். 4/8ன்னு இருக்குது. அப்போ 4/8னா என்னது, சால்வ் பண்ணிங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். இப்போ 36 × 1/2
-7 + 4 டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிப்ளிகேஷனும் முடிக்கணும். 36 × 1/2 இருக்கா? ஸோ 2வையும் 36ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். அடுத்து 18 - 7 எவ்வளோ? 11 கிடைக்குமா? +4. அடிஷன் சப்ராக்ஷன் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 18 - 7 எவ்வளோனா 11. 11 + 4 எவ்வளோ? 15 கிடைக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது? 10 தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கரெக்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு பி 16. இங்கே என்ன இருக்குது? 12. அடுத்து 49. நெக்ஸ்ட்டு 7. அடுத்து 9. என்ன லெட்டர் இருக்குது? ஆர். ஆர்னா மல்டிப்ளிகேஷன், பீனா ப்ளஸ் எஸ்கியூன்னு இருக்கா? எஸ்ன்னு என்னது? டிவிஷன், அண்ட் கியூனா மைனஸ். ஃபஸ்ட்டு டிவிஷனை கேன்சல் பண்ணிடலாம். 7 7s are 49. அடுத்து 16 × 12. 12 6 are 72. 12 × 1 12 + 7 எவ்வளோ? 192 ப்ளஸ் 7 இருக்குது -9. 192 + 7 எவ்வளோ அப்படின்னா 199 கிடைக்கும். -9னா 119 கிடைக்கும். பட் இங்கே எவ்வளோ இருக்குது? 200. அப்போ இதுவும் கரெக்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தேர்ட் ஆப்ஷனில் லெஃப்ட் சைட் மட்டும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். 32 8 9. இன் பிட்வீனில் என்ன இருக்குது? எஸ் ஆர்னு இருக்கா? எஸ்ஸுக்கு என்னது? டிவிஷன். ஆர்னா மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிச்சிடலாம். 8 4s are 32. அடுத்த மல்டிப்ளிகேஷன் 9 4s are எவ்வளோ? 36ன்னு கிடச்சிருக்கு. இன் பிட்வீனில் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள்? 160 Q. அடுத்து 12 ஆர் 12. Qனா என்னது? மைனஸ். ஆர்னா மல்டிப்ளிகேஷன். 12 12s are எவ்வளோ? 144 மைனஸ் 160. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 16 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே எவ்வளோ இருக்குது? 36 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். இதுவும் தப்பு. ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்கும். எதுக்கும் செக் பண்ணிடலாமா? நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 8 8 8 8 8. டோட்டலாக 1 2 3 4 5 5 8 இருக்குது. எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குது? ஆர்பிஎஸ்கியூன்னு இருக்குது. ஆர்பிஎஸ்கியூ. ஃபஸ்ட்டு ஆர்னா என்ன கொடுத்துருக்கான்? ஆர்னா மல்டிப்ளிகேஷன், எஸ்னா டிவிஷன். ஆர்னா மல்டிப்ளிகேஷன், எஸ்னா என்னது? சாரி, அடுத்து என்னது? பி தானே இருக்குது. எஸ் பீனா ப்ளஸ்ஸு. அடுத்து எஸ்னா டிவிஷன், லாஸ்ட்டாக கியூனா மைனஸ். ஃபஸ்ட்டு டிவிஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 8 8 கேன்சல் ஆகி ரிமைனிங் 1 இருக்கும். 8 8s are எவ்வளோ? 64. 64 + 1 65. 65 - 8 57 கிடச்சிருக்கும். ஸோ இங்கே 57 இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுவும் கிட்டத்தட்ட லாஸ்ட் கொஷின் மாதிரி தான். பட் லாஸ்ட் கொஷினில் என்ன பண்ணியிருந்தான்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருந்தான். இதில் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சீரியஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 25 + 32 - 4 × 12 / 3. இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு சிம்பிளும் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்னால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ்னால் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னா மைனஸ், டிவிஷன்னா ப்ளஸ். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா அதில் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்கா? ப்ளஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணணும்? இன்ட்டு 25 × 32. அடுத்து மைனஸ்க்கு பதில் டிவிஷன் போட்டுக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் மைனஸ். அடுத்து டிவிஷன் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிச்சிடலாமா? 4 8s are 32. 25 × 8. அடுத்து மல்டிப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 25 × 8 எவ்வளோ? 200. -12 + 3 இருக்கா? சரி, 200 - 12 எவ்வளோ? 188ன்னு கிடச்சிருக்கும். +3 எவ்வளோ? 191. அண்ட் இன்னொன்று இங்கே நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா +191 தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் இங்கே ஆப்ஷனில் -191 இருக்குது. இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து +191 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 21st கொஷின். ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது இடத்திலும், ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து 14th பொசிஷனில் ஒரு சைல்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும் நிற்கின்றனர். ரைட் சைட்லேருந்து 8th பொசிஷனில் ஒரு விமன் இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர் இருக்கும் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ இங்கே வந்து ஒரு சைல்டு, இங்கே வந்து ஒரு உமன், இன் பிட்வீனில் ஒரு 4 பேர் இருக்காங்க. டோட்டலாக அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடு எண்டிலேருந்து இந்த சைல்டு வரைக்குமே டோட்டலாக 14 பேர் இருக்காங்க. ரைட் சைடு எண்டிலேருந்து இந்த விமன் வரைக்கும் 8 பேர் இருக்காங்க. அண்ட் இன் பிட்வீனில் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 14 + 4 18, 18 + 8
26னு கிடைக்கும். ஸோ டோட்டலாக அந்த ரோவில் 26 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 22nd கொஷின். இது என்னென்னா நீங்கள் அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 8 - 5 × 4னு இருக்குல்ல, இங்கே மைனஸு இன்ட்டு சிம்பிள் போட்டிருக்கான் அப்படின்னா இங்கே சப்ராக்ட் தான் பண்ணியிருப்பான், இங்கே மல்டிப்ளை தான் பண்ணியிருப்பான்னு சொல்ல முடியாது. அவங்க எந்த ஆப்ரேஷன் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கண்டிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சரை நான் சால்வ் பண்ணணும். சரி, 8, 5, 4னு இருக்கா, இதுக்கான கண்டிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு 8, 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன், என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8, 5 சார் 40யா? கிடைச்ச ஆன்சர் கூட பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 44னு கிடச்சிருக்கு. பட் இதே கண்டிஷன் தான் இன்னொன்றுக்கும் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கணும் நம்ம கொஷின் கேட்டதுக்கு. ஓகேவா? 15 × 3 ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 15 3 சார் எவ்வளோ? 45 ப்ளஸ் அடுத்த நம்பர் ஆட் பண்ணால் 48 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கண்டிஷன் கரெக்ட் தான். அப்போ ஃபஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 16 4 சார் எவ்வளோ? 64 ப்ளஸ் அடுத்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் 69 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 23rd கொஷின். ஸோ இந்த கொஷின் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். பட் ஒரே ஒரு சேஞ்சு, இங்கே ஏ என்பவர் டின்னு கேட்டிருக்கானா, அங்கே என்ன கேட்டிருக்கோன்னா டி என்பவர் ஏஎன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அகைன் சால்வ் பண்ணலாமா? ஏ என்பவர் பியின் சகோதரி, பியோட சிஸ்டர் தான் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சி என்பவர் பியின் மகன், ஸோ சி இங்கே வந்திருப்பான். டி என்பவர் சியின் மகள். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ என்பவர் டியின், டியிலேருந்து பார்க்கும்போது ஏ யார்? சேம் கிராண்ட் மதர். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 24th கொஷின். ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள், இரண்டாம் வரிசையில் 21 ரோஜா செடிகள், மூன்றாம் வரிசையில் 19 ரோஜா செடிகள் என ஒரு தொடர் வரிசை அமைப்பில் உள்ளன. கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் இருப்பின் பூந்தோட்டத்தில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏபி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை இருக்குது? 23, செகண்ட் ரோவில் 21, தேர்ட் ரோவில் 19, அப் டு லாஸ்ட்டில் ஒரு 5 செடி மட்டும்தான் இருக்குது. இப்போ டோட்டலாக எத்தனை ரோ அதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஏபி அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 23 இருக்குல்ல, +2 +2 +2 இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை -2 -2 -2 டிக்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து -2, இங்கேருந்து -2, அகைன் -2 -2 அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். 23, 21, 19 அடுத்த நம்பர் என்ன வரும்? இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணணும், அதாவது 17. இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணணும். சிம்பிளாக சொல்ல போனால் இருக்கிற ஆட் நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க 23லேருந்து. கரெக்டாக? இப்போ 15க்கு அடுத்த ஆட் நம்பர் என்ன? 13, அடுத்து 11, அடுத்து 9, அடுத்து 7, அடுத்து 5 வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். டோட்டலாக எத்தனை ரோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ டோட்டலாக 10 ரோஸ் இருக்குது. லாஸ்ட் 25th கொஷின். ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை ரூபாய் 16,500. முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட ரூபாய் 100 அதிகமாக சேமித்தால் முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 வருஷத்தில் 16,500 ரூபாய் சேமித்து வச்சுருக்காரு. பட் இதில் கண்டிஷன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஒரு 1100 ரூபாயை சேர்த்து வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1200 ரூபாயை சேர்த்து வைக்கிறாரு. கான்செப்ட் என்னென்னா, மொதல் வருஷத்தில் எவ்வளோ சேர்த்து வச்சாரோ அதை விட 100 ரூபாய் இப்போ அதிகமாக சேர்த்து வைக்கிறாரு. ஓகேவா? அப்போ முதல் வருஷத்தில் அவர் எவ்வளோ சேமித்து வச்சுருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நான் டோட்டலாக எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்கான்? 10 இயர்ஸ்னு கொடுத்துருக்கானா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷனில் ஒரு சி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சியை நான் சூஸ் பண்ணுறேன்னா, ஜீரோஸ் அதிகமாக இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் 1000 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ முதல் வருஷத்தில் 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் என்னவாக இருக்கும்? 1100 இருக்கும். அடுத்த வருஷம் 1200 இருக்கும். அடுத்த வருஷம் 1300 இருக்கும். அடுத்து 1400 அப் டு எது வரைக்கும் இருக்குன்னா 1900 வரைக்கும் இருக்கும். ஏன்னா டோட்டலாக 10 வருஷம் தான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அடுத்து 5th என்ன இருக்கும்? 1400. அடுத்து 6th, 7th, 8th அண்ட் 9th. இது வந்து 10th இயராக இருக்கும். பட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1100 இருக்குல்ல, இதை 1000 + 100ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி இதை 1000 + 200ன்னு எடுத்துக்கலாம். இதை 1000 + 300ன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம்? 1000 + 900. ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டலாக எத்தனை 1000 இருக்கும்? 10,000s இருக்குமா? அப்போ இது மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, 10,000 ருபீஸ். ரிமைனிங் என்ன இருக்கும்னா, இங்கே 1000 ருபீஸ் வெளியே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? வெறும் 0 மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 100 இருக்குது. அடுத்து இங்கே 200 + 300 ப்ளஸ் எக்ஸட்ரா எது வரைக்கும் இருக்கும்? 900 வரைக்கும் இருக்கும். அப்போ இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே ப்ளஸ் வரும்.
இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பட் இதையும் ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கான்செப்ட் இருக்குது. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா n இன்ட்டு n+1/2. ஏன்னா டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றது, n+1 டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கோ +1 ஆட் பண்ணி /2 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தான். 1லேருந்து எந்த நேச்சுரல் நம்பருக்கு வேணால் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது, 100லேருந்து இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100 மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கிறேன். ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும், 1 +2 +3 அப் டு 9 வரைக்கும் இருக்குமா. இப்போ இந்த 1லேருந்து 9 வரைக்கும் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் தானே. அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன என்னது டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது, 9 நம்பர்ஸ் இருக்குது. இன்ட்டு n+1னா 9+1 10/2 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸ். இங்கே வெளியே ஒரு 100 இருக்குது அண்ட் இங்கே ஒரு 10,000 இருக்குது. 5 9s எவ்வளோ, 45. 45 × 100 4,500 கிடைக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. ஆன்சர் 14,500. பட் எனக்கு எவ்வளோ சேமிச்சிருக்காருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டான். எவ்வளோ, 16,500 சேமித்து வச்சுருக்காங்க. பட் இங்கே எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 14,500. பட் இதில் இன்னொரு கான்செப்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே 100 + 200 + 300 எக்ஸட்ரா 900 இருக்குல்ல. இதை நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அடுத்த வருஷம் 100 சேமிச்சிருப்பார் அதிகமாக. அதுக்கு அடுத்த வருஷம் 200 அதிகமாக சேமிச்சிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் 300 அதிகமாக சேமித்து வச்சிருப்பார். அப்போ இந்த வேல்யூ வந்து எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ இந்த 4,500 அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா. அப்போ எந்த ஆப்ஷனை வந்து டேரெக்டாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 4,500 ஆட் பண்ணி இது ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். சரி, இப்போ நான் 1000 எடுத்தேன். பட் ஆன்சர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 14,500 கிடச்சிருக்கா. இது எனக்கு கரெக்டு கிடையாது. அடுத்து என்ன சூஸ் பண்ணுறேன்னா 1100 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சரி, 1100 ருபீஸ்னால் ஃபஸ்ட் இயர் 1100, அதுக்கு அடுத்த வருஷம் 1200, அதுக்கு அடுத்த வருஷம் 1300 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குமா. சேம் நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், இதை 1000 + 100 1000 + 200ன்னு போட்டோன்னா இங்கே 1100 அப்படியே இருக்கட்டும். இங்கே 1100 + 100ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 1100 + 200ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு எது வரைக்கும் இருக்கும், 1100 + 900 வரைக்கும் இருக்கும். இப்போ 1100 எத்தனை டைம் இருக்கும், 10 டைம் இருக்குமா. இப்போ 11,000 ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் இந்த 100லேருந்து 900 வரைக்கும் ஆட் பண்ண எவ்வளோ கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், 4,500. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ, 15,500 தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து என்னது, 1,200. அண்ட் இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே 14,500 இருக்கா, இங்கே 15,500 இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்த ஆப்ஷன் 16,500 தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 1,200 மட்டும்தான் இருக்கும். இதுக்கு செக் பண்ணி பார்த்துருவோமா. என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன்னா 1,200 அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் 1,300 சேமித்து வச்சுருப்பாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1,400 எக்ஸட்ரா. அப்போ இதுலேயும் 1,200 + 100ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 1,200 + 200ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் அப் டு எது வரைக்கும் இருக்கும், 1,200 + 900 வரைக்கும் இருக்கும். இப்போ 1,200 எத்தனை டைம் இருக்கும், 10 டைம் இருக்கும். ஏன் 10 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு புரியுதா. ஏன்னா டோட்டலாக 10 வருஷம். அப்போ 1,200 × 10 12,000 கிடைக்கும். ப்ளஸ் 100லேருந்து 900 வரைக்கும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குன்னு எனக்கு தெரியும், 4,500. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 16,500. ஸோ அவர் சேமித்து வச்ச அமௌண்ட் அப்படியே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1,200 ருபீஸ். இதோட இந்த டெஸ்ட்டில் இருந்து 25 கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.